வாழ்க்கையில் எல்லாம் மாறக்கூடியதுதான். காலங்களும் நிலையானது அல்ல. நீ சந்திக்கின்ற காயங்களும் நிலையானது அல்ல. நல்லதே நினை, நல்லதே நடக்கும். இந்த உலகை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன் உங்களை பற்றி முழுவதுமாக தெரிந்து கொள்ளுங்கள். உங்களை பற்றி தெரிந்து கொள்ளாமல் இந்த உலகம் முழுவதையும் தெரிந்து வைத்துக் கொள்வதால் ஒரு பயனுமில்லை. எல்லோருக்கும் நேற்றை போல்தான் இன்றைய நாளும் கழிகிறது. ஆனால் ஒவ்வொரு நாளும் தன்னைத்தானே புதுப்பித்து கொண்டு இலக்கை நோக்கி முன்னேறுபவர்களுக்கு மட்டும்தான் ஒவ்வொரு நாளும் புதிய நாளாய் அமைகிறது. நேற்றைய கசப்பான நினைவுகளை நினைத்து வருந்தி நாளைய கனவுகளை உன் கவலைகளில் மூழ்கடித்து விடாதே. உன் மனதில் உறுதி இருந்தால் வாழ்க்கை உன்வசமாகும். வாழ்க்கையில் எவ்வளவுதான் கஷ்டங்கள் வந்தாலும் உங்களுக்கான நேரத்தை மட்டும் ரசிக்க மறக்காதீர்கள். அப்போதுதான் உங்கள் மனம் தெளிவானதாக இருக்கும். ஒருவனை மனிதனாக மாற்றுவது வசதிகளும் உதவிகளும் இல்லை, அவன் சந்திக்கின்ற துன்பங்களும் இடையூறுகளும் தான். துன்பங்கள் வந்தால் துவண்டு விடாதே. அது உன்னை இன்னும் மேம்படுத்தவே உன்னிடம் வருகிறது என்பதை உணர்ந்து கொள். உழைக்க வேண்டிய வயதில் ஓய்வெடுக்க நினைத்தால் ஓய்வெடுக்க வேண்டிய வயதில் கடுமையாக உழைக்க வேண்டி வரும். எச்சரிக்கையாக இரு. இன்றே உழைக்கத் தொடங்கு. எதையும் சிந்தித்து செய்தால் நமக்கு கிடைப்பது வெற்றி. எதையும் செய்துவிட்டு சிந்தித்தால் நமக்கு கிடைப்பது தோல்வி அல்ல, அதுதான் வெற்றிக்கான அனுபவம். சோகம் என்னும் பறவைகள் உங்கள் தலைக்கு மேல் பறப்பதை யாராலும் தடுக்க முடியாதுதான். ஆனால் அது உங்களின் தலையிலேயே கூடு கட்டி வாழ்வதை உங்களால் மட்டும்தான் தவிர்க்க முடியும். யாரையும் அவர்களுடைய கடந்த காலத்தை வைத்து அவர்களை பற்றி எதையும் முடிவு செய்து விடாதீர்கள். அவர்களின் எதிர்காலம் நம்மை வியப்படையவும் வைக்கலாம். எதையும் பொறுத்திருந்து பார்த்தால்தான் தெரியும். உங்கள் தோல்விகளை ஒரு நாளும் உங்கள் இதயத்திற்கு செல்ல அனுமதிக்காதீர்கள். உங்கள் வெற்றிகளை ஒரு நாளும் உங்கள் தலைக்கு செல்ல அனுமதிக்காதீர்கள். முதலில் உங்களால் முடியும் என்று நம்புங்கள், பின் முயற்சி செய்யுங்கள். பிறகு எல்லாமே உங்களுக்கு வெற்றிதான். எப்போதும் தோல்வி பயத்தில் இருப்பதை விட முயற்சி என்ற ஆபத்தை ஒரு முறை துணிந்து எதிர்கொள்வதே மேலானது. சோகங்களும் வலிகளும் அனைவரது வாழ்விலும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அவற்றை மறந்து வாழ வேண்டுமே தவிர ஒருபோதும் மறைத்து வாழக்கூடாது. வாழ்க்கையில் உங்கள் இலக்குகளை அடைய பயணம் குறித்த அச்சம் உங்களுக்கு இருக்கவே கூடாது. உன் எதிரியை அச்சுறுத்தும் வலுவான ஆயுதம் உன் மௌனமும் பொறுமையும் தான். போதும் கொஞ்சம் பொறுமையாக இருக்க பழகிக்கொள். உன்னுடைய பலம் என்ன என்பதை முதலில் தெரிந்து கொள். தன் பலம் அறியாதவன் தன்னிடம் திறமைகள் எவ்வளவு இருந்தாலும் அதை சரியாக பயன்படுத்த மாட்டான் என்பதை புரிந்து கொள். உன்னை சுற்றியுள்ள மனிதர்கள் உனக்காக கைத்தட்டுகிறார்கள் என்பதை பார்த்து பெருமைப்பட்டு கொள்ளாதே. நீ பெருமையில் கொஞ்சம் ஓய்வெடுக்க நினைத்தால் உனக்கான தட்டிய அதே கைகள் உன்னை அப்படியே பிடித்து கீழே தள்ளிவிடும். என்றைக்கும் பணிவாக இரு. நீ அடைகின்ற புகழை உன் தலைக்குள் மட்டும் ஏற்றி விடாதே. வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசைகளெல்லாம் தேவையில்லை. உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, நீ எல்லாம் வாழ்க்கையில் முன்னேற வாய்ப்பே இல்லை என்று சொன்னவர்களுக்கு முன்பு ஜெயித்துவிட்டு ஒரே ஒரு முறையாவது அவர்களுக்கு முன்பு கம்பீரமாக நடந்து செல்லுங்கள். அதுவே போதும். அவ்வளவுதான், எல்லாம் முடிந்துவிட்டது என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள். இதுதான் இறுதி பக்கம் என்று கூற முடியாத புதிர்கள் நிறைந்த புத்தகம்தான் நம் வாழ்க்கை. தோல்வி என்று துவண்டு விடாதீர்கள். உங்களுக்கான புதிய தொடக்கம் அங்கிருந்தும் ஆரம்பிக்கலாம். நம்பிக்கையை மட்டும் கைவிடாதீர்கள். யாரையும் உதாசீனப்படுத்தாதீர்கள். கடுமையான கோபங்கள் கூட சில சமயம் மன்னிக்கப்படுகின்றன. ஆனால் லேசான உதாசீனங்கள் ஒருபோதும் மன்னிக்கப்படுவதும் இல்லை, மறக்கப்படுவதும் இல்லை. உண்மையான உறவுகளை உதாசீனப்படுத்தி ஒன்றும் சாதிக்கப் போவதில்லை. பணத்தையோ பொருட்களையோ இழந்தால் மீண்டும் அவற்றை எவ்வளவு வேண்டுமானாலும் சம்பாதித்து கொள்ள முடியும். உண்மையான அன்பு கொண்ட மனிதர்களை ஒரு முறை இழந்தால் இழந்ததுதான், திரும்ப பெறவே முடியாது. வாழ்க்கை சில இழப்புகளையும் பல பிரச்சனைகளையும் கடந்து வந்த பிறகுதான் அடக்கத்தோடு வாழ்வது எப்படி என்று கற்றுக் கொடுக்கிறது. மௌனமாக இருப்பதை விட நல்லதை வெளியே சொல்லிவிடுவது மிகவும் நல்லது. கெட்டதை வெளியே சொல்வதை விட மௌனமாக இருந்து விடுவது அதைவிட நல்லது. சிலர் உங்களிடம் பேசக்கூட நேரமில்லை என்று சொல்கிறார்கள் என்றால் உங்களை அவர்கள் நாகரிகமான முறையில் புறக்கணிக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். வெளிப்படுத்த முடியாத சில உணர்வுகள், தவிர்க்க முடியாத சில இழப்புகள்,
அனுபவிக்க முடியாத சில சந்தோஷங்கள் இவையெல்லாம் நிறைந்ததுதான் இந்த வாழ்க்கை. உங்களை தேடி வரும் உண்மையான அன்பு கொண்ட உறவுகளை உதாசீனப்படுத்தாமல் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்களை தேடி வரும் அன்பிற்கு எப்போதும் ஆயுள் அதிகம். எப்போதும் உண்மையான முகத்தோடு வாழ்ந்துவிட்டு சென்றுவிடு. அடுத்தவர் பார்வைக்காக முகமூடியை மாட்டிக்கொள்ளாதே. ஒரு முறை அதை மாட்டிக்கொண்டால் கடைசி வரை அதை கழற்றுவதற்கான சந்தர்ப்பமே உனக்கு கிடைக்காமல் போய்விடும். யாரையும் குறை காண்பதில் அதிக கவனம் எடுத்துக்கொள்ளாதீர்கள். நம் வாழ்க்கை புத்தகத்தில் சத்தமாக வாசிக்க முடியாத கடந்த காலம் என்னும் ஒரு சில பக்கங்கள் நமது வாழ்வில் மட்டுமல்ல எல்லோர் வாழ்விலும் இருக்கத்தான் செய்கிறது. இதில் மற்றவர்களின் குறைகளை பெரிதுபடுத்தி தன்னை உத்தமன் போல் காட்டிக்கொள்வதில் என்ன பெருமை வந்துவிடப் போகிறது? மனதில் பட்டதையெல்லாம் பேசுவது தவறில்லைதான். ஆனால் பிறருக்கும் மனம் இருக்கிறது என்பதை கொஞ்சம் மனதில் வைத்து பேசுங்கள். இவையில்லாமல் 1000 வார்த்தைகளை பேசுவதை விட மௌனமாக இருப்பதே சிறந்தது. நம் மனதை புரிந்து கொள்ளாத ஒருவருக்கு நாம் பேசும் வார்த்தைகளும் புரியாது என்பதுதான் உண்மை. ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள், தவறே செய்யாதவன் என்று இங்கு யாரும் இல்லை. தவறு செய்ய வாய்ப்பு கிடைத்தவன் கெட்டவன், வாய்ப்பு கிடைக்காதவன் இன்று வரைக்கும் நல்லவன், அவ்வளவுதான். தான் செய்யும் தவறுகளுக்கு சாட்சி ஏதும் இல்லை என்று யாரும் தப்பு கணக்கு போட்டு விடாதீர்கள். ஒவ்வொருவர் செயலுக்கும் ஒரு சாட்சி உண்டு, அவரவர் மனசாட்சி அதுதான். நீங்கள் மண்ணில் சாயும் காலத்தில் அது எழுந்து அரைத்திருக்கும் சாட்சியாய் உங்கள் முன்னிற்கும். வாழ்க்கை நம்மை அதிகமாக கஷ்டப்படுத்துகிறது என்றால் கவலை கொள்ளாதீர்கள். நாம் சரியான பாதையில் போய்க் கொண்டிருக்கிறோம் என்பதற்கான அடையாளம் அது ஒன்றுதான். ஒவ்வொருவருக்கும் மற்றவர்களின் குறைகள் பளிச்சென்று தெரிந்து விடுகிறது. ஆனால் அவரவர்களின் குறைகள்தான் அவரவர்களுக்கு மங்களாக கூட தெரிவதில்லை. ஆழமான ஆற்றில் இறங்குவதும் ஆழமான அன்பில் இறங்குவதும் ஒன்றுதான். கடைசி வரை கரை சேர்வது கடினமானது. ஆனால் எப்போதும் எதிலும் மூழ்கிவிடாமல் பார்த்து கொள்ளுங்கள். கோபங்கள் கூட சில நேரங்களில் மன்னிக்கப்படுகின்றன. ஆனால் சில உதாசீனங்கள் தான் ஒருபோதும் மன்னிக்கப்படுவதில்லை. நம் வார்த்தையால் ஒருவர் மனம் நிம்மதி அடைகிறது என்றால் அதுவும் ஒரு வகை தர்மம்தான். மௌனத்தை விட சிறந்த தண்டனை வேறு எதுவும் இருக்க முடியாது. எதிரிக்கும் நம்மை அலட்சியம் செய்யும் சில உறவுகளுக்கும் ஓடும் நீரை போல நல்லதையே நினைத்து நல்லதையே செய்யுங்கள். தீயவை தானாகவே உங்களை விட்டு விலகி குப்பையை போல் ஓர் ஓரத்தில் ஒதுங்கி நின்றுவிடும். உன்னிடம் இல்லாதவற்றை பற்றியே நீ யோசித்து கொண்டிருந்தால் உன்னிடம் இருப்பதையும் நீ இழந்து விடுவாய். உன்னிடம் இருப்பதை நீ நேசித்தால் உன்னிடம் இல்லாதவைகள் தானாகவே உன்னை தேடி வரும். கோழைகளும் முட்டாள்களும் தான் இது என் விதி என்று நொந்து கொள்வார்கள். ஆனால் ஆற்றல் மிக்கவர்கள் அவர்களுக்கான விதியை அவர்களே உருவாக்குகிறார்கள்.